நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லிக்கு சப்போர்ட்டிவா நம்ம அன்னபூர்ணியம்மா இத்தனை நாள் வீட்டுல இல்லாம இருந்தாங்க. ஆனா கரெக்டான சமயத்துக்கு நம்ம அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம மல்லி கிட்ட பல உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பாபு நம்ம நாகு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த விஷயத்த பத்தி எதுவுமே மல்லி சொல்லல. ஆனா நம்ம அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா மல்லி இந்த வீட்டுல நீ நல்லபடியா இருக்கிறியா, என்னால இங்க இருக்க முடியாம போயிடுச்சு, ஏன்னா நம்மளோட ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி பாத்தீங்கன்னா இல்ல பெரியமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா இல்ல மல்லி நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற, நான் இப்ப வீட்டுக்கு வரும்போது நாகவை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவங்க வீட்டுக்கு சீர் செய்ய வரும்போது அந்த ராஜேஸ்வரி அவங்களை அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டாலுமே நான் மட்டும் இருந்திருந்தா அவளை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா நம்ம மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி இல்ல பெரியமா அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா இல்ல மல்லி உன்னால வேணா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும், ஆனா என்னால இருக்க முடியாது, அந்த ராஜேஸ்வரிக்கு நான் சரியான பதிலடியை கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க. அந்த டைமிங்ல நம்ம வெண்பாவும் பாத்தீங்கன்னா பிக் பாட்டி நீங்க இல்லாத போது இந்த வீட்டுல இன்னொரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல வராங்க. ஆனா மல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மல்லி பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம வெண்பாவால தாங்கிக்கவே முடியல. அதனால அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க பிக் பாட்டி, அதாவது இந்த ராஜேஸ்வரி ஆண்டி என்ன தெரியுமா செஞ்சாங்க, மல்லி அம்மாவை ஏசி ரூம்ல போட்டுட்டு எதுவுமே இல்லாம குழுல நடுங்க வச்சுட்டாங்க. திடீர்னு நான் போயிட்டு மல்லி அம்மாவை கூட்டிட்டு அவங்கள தூங்க வச்சு அப்படின்ற மாதிரி வெண்பா நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபூர்ணி ஏன் மல்லி என்னடி நினைச்சிட்டு இருக்க, நான் இல்லாத போது அவளுங்களா சேர்ந்துட்டு உன்னை எப்படி எல்லாம் செஞ்சாங்களா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க. ஆனா மல்லி பார்த்தனா இல்ல வேணா பெரியமா இதை பெருசா பண்ணிடாதீங்க, இப்பதான் விஜய் உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு, இந்த டைமிங்ல நம்ம பிரச்சனை பண்ணா தேவையில்லாம அவருக்கு தான் மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா இங்க பாரு மல்லி, நீ விஜய் மேல பாசம் வச்சிருக்க, ஆனா அவருக்கு உன் மேல துளி கூட பாசம் இல்லை, அதுக்காக இவளுங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன வேணா செய்வாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன சும்மா இருக்க சொல்றியா, அதெல்லாம் ஒரு போதுமும் நடக்காது, இந்த அன்னபூர்ணி யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா மல்லி கிட்ட சவால் விடுறாங்க. கண்டிப்பா நம்ம அன்னபூர்ணியம்மா பெரிய சம்பவம் ஏதோ செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.